ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கிற காரியங்களை அவர் பார்க்கிற வண்ணமா என்ன செய்யணுமா? பார்க்கணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைன்றதுக்கு அடையாளம். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளையா நாம் இருக்கிறதுக்கு உண்டான. ஆமா, ஏன்னா ஆண்டவர் பார்க்கிற விதம் வேற. ஆண்டவர் இல்லாததை இருக்கிறத போல என்ன செய்வார்? பார்ப்பார். வரி பணம் கேட்குறியா? இந்தா அங்கே போ, ஒரு துணியில் போட்டு மீன் வரும். மீன் வாயில் என்ன இருக்கும்? மீன் வாயில் பணமாக இருக்கும்? இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொல்கிற விதமாக நான் யோசிக்க மாட்டேன். நான் சொல்கிற காரியங்கள் என்ன செய்வேன்? விசுவாசத்தோடு செய்வேன். அது கர்த்தருடைய கருத்தினாலே வாய்க்கும். அல்லேலூயா. கோலியாத் பார்த்தாரு, எல்லாரும் பயந்தாங்கோலிங்க. ஆனால் தாவீது பார்க்குறாரு, இவன் பொடிங்க. அல்லேலூயா. அவனாவது இவன் பயந்தாங்கோலிங்கன்னு தான் பார்த்தான். இவன் பார்க்குறான், நீ என் கண்ணுக்கு முன்னதாக ஒரு சின்ன ஒரு மிருகத்துக்கு கூட ஒப்பிட்டு என்ன செய்யலை. உன்னுடைய சரீரத்தை காகங்களுக்கும் என்ன செய்வேன், மச்சங்களுக்கும் ஆகாரமாக என்ன செய்வேன், போடுவேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய விசுவாசம் பெரியதாக இருக்கிறது. அவன் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் ஜெயித்தான். காரணம், கர்த்தருடைய பிள்ளை எங்கேயும் எப்பவும் என்ன செய்வாங்க? ஜெயிப்பாங்க. காரணம், அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. உலக கண்ணோட்டத்தில் பார்க்கிறவன் ஆண்டவருடைய பிள்ளை. அவனுடைய வளர்ச்சியை பார்க்குறீங்கன்னா, அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்கன்னா, அது உண்மையாக வந்ததுன்னா அது ஆசீர்வாதம். உண்மையாகவே நியாயமாய் வந்ததுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு வேதத்தில், நீதிமானுடைய கொஞ்சம் உத்தமம். ஒருவேளை நீதிமானுக்கு கொஞ்சம் தான் வருதுன்னா அதுதான் உத்தமம்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அது உண்மையாய் பெறப்பட்டது, உண்மையாய் நம் கையில் கிடைக்கப்படுகிற, கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் கிடைக்கப்படுகிற காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளை நான் பார்க்குற வண்ணமாக என்ன செய்யும்? பார்க்கும். ஆமென். நீங்கள் பார்க்குற பார்வை எப்படி இருக்கணும்? ஆண்டவர் பார்க்கிற வண்ணமாய். கோலியாத் எல்லாரும் பலவான், நெடியவன், யுத்த வீரன் அப்படின்னு பார்க்கும்போது, இவன் மட்டும் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். அவன் இருதயத்தின் எண்ணங்கள் வேற, அவனுடைய நினைவுகள் வேற. அவனுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தரை குறித்து வைராக்கியம் உள்ளதாக இருந்தது. நம்மளுடைய நினைவுகள் என்ன செய்யணும்? அப்படியா இருக்குமானா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளை. ஆமென்.